ஒரு ஃப்ராகு. மொத்தம் வந்து 5 கலரில் கொடுத்துருக்காங்க. இதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒரு லூர் மட்டும் நம்ம பிரித்து பார்க்கலாம். கைஸ், நமக்கு வந்து ஃபஸ்ட்டு மீன் மாட்டினா ரெண்டுமே வந்து சின்ன சைஸு. அதனால் 2 மீனுமே வந்து ரிலீஸ் பண்ண போகிறேன். ஐயோ இல்லை. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்னேக் ஹெட் ஃபிஷிங் பண்ணலான்னு சொல்லி வந்திருக்கேன். லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா என் தம்பியை வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கொக்கோ இந்த ஃப்ராக் தான் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எப்படி ரிசல்ட் இருக்குதுன்னு பார்க்கலாம். லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. பாருங்கள், இந்த இடத்துல தான் நம்ம இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறோம். ஓகே, நமக்கு எதனா ஸ்ட்ரைக் கிடைக்குதான்னு பார்ப்போம். வீடியோ தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ரிவ்யூ பண்ணுறதுக்காக ஒரு ஃப்ராக் லூர் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கொக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ராகு. மொத்தம் வந்து 5 கலரில் கொடுத்துருக்காங்க. இதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒரு லூர் மட்டும் நம்ம பிரித்து பார்க்கலாம். லூர் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், நல்லாயிருக்கு, செமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா டைல் கிடையாது. அதே போல் வெயிட் வந்து பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட்டில் ஒரு பால் மாதிரி கொடுத்து இதுக்குள்ளே வெயிட் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மேட் இன் இந்தியா, நம்ம இந்தியாவில் வந்து இது வந்து மேக் பண்ணியிருக்காங்க. டூர் வந்து பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்குது. ஓகே, இதை நம்ம வந்து ஃபிஷ்ஷிங் பண்ணியும் நம்ம இது எப்படி இருக்குன்றதை சொல்லுவோம். லப்பரோட குவாலிட்டி பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருக்குது, நல்லா இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாகவும் இல்லை, ரொம்ப சாஃப்டாகவும் இல்லை. ரொம்ப சாஃப்டாக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா செடியில் மாட்டிக்கிட்டே இருக்கும். அதே போல் ரொம்ப ஹார்டாக இருந்ததுனாலுமே வந்து பார்த்திங்கன்னா மீனை வந்து ஹூக் பண்ணும்போது ஹூக் ரேஷியோ கம்மியாக இருக்கும். இது வந்து ரெண்டுத்துக்குமே வந்து பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஹூக் ரேஷியோக்கு நல்லாயிருக்கும். அதே போல் செடியிலே அதுவே மாட்டாது. ஓகே, இப்போ நம்ம இந்த லூரை வந்து யூஸ் பண்ணி எப்படி இருக்குன்றதை நம்ம நெக்ஸ்ட்டு பார்ப்போம். வீடியோ தொடர்ந்து பாருங்கள். இன்றைக்கி வந்து நம்மளுடைய முதல் காஸ்ட் பண்ண போகிறோம். ரொம்ப நாள் ஆச்சு ஸ்னேக் ஹெட் ஃபிஷிங் வந்து. ஃபாலோ வந்துச்சுடா ஃபஸ்ட்டு காஸ்ட்லேயே, பார்த்தியா? இங்கே தான் இருக்குது. அங்கே தான் இருக்குது. கைஸ், நமக்கு வந்து ஃபஸ்ட்டு மீன் மாட்டிடுச்சு. இப்போ தான் என் தம்பி ஒரு மீன் பிடிச்சான், அடுத்தது நான் ஒரு மீன். இங்கே பாருங்க, 2 மீன், ரெண்டுமே வந்து சின்ன சைஸ் தான். இங்கே பாருங்க, சரியான நல்லா பிடிச்சிருக்கு. ரொம்ப நாள் ஆச்சு ஸ்னேக் ஹெட் ஃபிஷ் பிடிச்சி. இருடா.
இப்போது நமக்கு மாட்டின மீன் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து சின்ன சைஸு, அதனால் ரெண்டு மீனுமே வந்து ரிலீஸ் பண்ண போகிறேன். ஐயோ இல்லை, கிட்ட போய் விட முடியாது, அதனால் இங்கேருந்து தூக்கி போட்டுடலாம் ஸ்லோவாக. போய்டும்ல அது. அதுதான், எனக்கு ஒரு மீன், என் தம்பிக்கு ஒரு மீன் மாட்டிச்சு, ரெண்டுமே சின்ன மீன், அதனால் ரிலீஸ் பண்ணியாச்சு. மறுபடியும் ட்ரை பண்ணலாம். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ட்ரை பண்ணி எங்களுக்கு 2 விரால் மாட்டுச்சு. அதுவும் பார்த்திங்கன்னா ரெண்டுமே ½ கேஜிக்குள்ளே தான் இருந்துச்சு. அதனால் ரெண்டுமே நாங்கள் ரிலீஸ் பண்ணிட்டோம். இப்போவும் என் தம்பி ட்ரை பண்ணி தான் இருக்கான், ஆனால் எந்த ஒரு ரிசல்ட்டுமே இல்லை. இனிமேல் விரால் பிடிக்கணுன்னு சொல்லிட்டு எதனா ஆசை இருந்ததுன்னா நானே பாண்டு வெட்டி அதில் விட்டு வளர்த்து நானே பிடிச்சிக்கிட்டா தான் உண்டு. எங்கேயுமே இப்போ விரால் கிடையாது, அந்தளவுக்கு ஆகிப்போச்சு. ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ் பிடிக்கணும் அப்படின்ற ஆசையே போயிடுச்சு. ஓகே காய்ஸ், நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம்.